ஒரு மன மகிழ்வான ஒரு நெகிழ்வான தருணத்திலே உங்கள் அனைவரையும் இந்த காணொளி நிகழ்வின் மூலமாக காண்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் இந்த நிகழ்வுகள் தொடங்கி 3 ஆண்டுகள் கழிந்து 4வது ஆண்டை ஆரம்பிக்கின்றது என்பது ஒரு முக்கியமான காரணம். இரண்டாவதாக, திருப்பத்தூர் தூய நெஞ்சக் கல்லூரியிலே அந்த நடந்த நிகழ்வுகள் தமிழவனுடைய நாவல்கள் பற்றி 7 பேர் உரையாளர்களாகவும் 7 பேர் அவை பற்றிய கருத்துரைகளை கூறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் அது அருமையான நல்ல முறையிலே நடந்து ஏறியதில் உண்மையிலேயே பல ஆண்டுகளுக்கு பின்னாலே தமிழவன் நான் நடத்தக்கூடிய இந்த மாதிரியான நிகழ்விலே நேரடியாக பங்கு பெற்றதும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்று நான் கருதினேன். எனக்கு முன்னாலேயே அவர் திருப்பத்தூர் தூய நெஞ்சக் கல்லூரியிலே தங்கும் இடத்திலே அவர் வந்து சேர்ந்து விட்டார் என்பதை அறிந்தவுடனேயே உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி அதன் முதல் படியிலே நான் ஏறத் தொடங்கிவிட்டேன் என்றுதான் அர்த்தம். அந்த நிகழ்வினை பற்றிய ஒரு கருத்து சொல்லக்கூடிய, ஒரு அபிப்பிராயப்படக்கூடிய ஒரு பங்கேற்பாளராக இன்றைக்கு ஆய்வு மாணவர் விக்னேஸ்வரன் அவர்கள் நம்மோடு தன்னுடைய மன அபிப்பிராயத்தை பகிர இருக்கிறார்கள். அது முதல் நிகழ்வு. இரண்டாவதாக, இந்த கருத்தரங்கிலே பேசுபொருளாக இருந்த தமிழவனுடைய நாவல்களை பற்றிய உரையாளர்கள் பேசியதை கட்டுரை வடிவமாக எனக்கு தந்து உதவினார்கள். அதை அச்சாக்கம் செய்யக்கூடிய நண்பரும் செய்யக்கூடிய ஏறத்தாழ 80 பக்கத்தை 4 நாட்களில் அதை தந்து உதவினார்கள். அது பற்றிய ஒரு திறனாய்வையும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி கோவிந்தப்பேரி என்கின்ற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய அந்த கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியர் அந்த நூலை படித்ததினால் ஏற்பட்ட தன்னுடைய அபிப்பிராயத்தை நம்மோடு பகிர இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலே ராஜா அவர்களும் முத்தையன் அவர்களும் சந்திரன் அவர்களும் நல்ல முறையிலே திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சில காரணங்களால் அந்த கருத்தரங்கானது தொடங்குவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக உரையாளர்கள் முழுமையாக பேசவும், கருத்துரைஞர்கள் அது பற்றிய தன்னுடைய கருத்துக்களை முன்னெடுத்து சொல்லவும், இதையெல்லாம் தாண்டி அதிலே பங்கு பெற்ற பங்கேற்பாளர்கள் கலந்துரையாடல் மூலமாக அவர்கள் என்னென்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார்கள், என்ன மாதிரியான சந்தேகங்கள் அவருடைய உள்ளத்திலே இருக்கிறது என்பதையெல்லாம் முழுமையாக நம்மால் அந்த கருத்தரங்கிலே முன்வைக்க முடியவில்லை. அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அல்லது அதை நிறைவு செய்யும் பொருட்டு 3வது நிகழ்ச்சியாக அந்த கருத்தரங்கிலே உரையாளர்களோ அல்லது கருத்துரைஞர்களோ பேசிய பேச்சிலே கலந்து கொண்டவருடைய மனதிலே ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமே ஆனால்
அந்த சந்தேகங்களை அவர்கள் சுருக்கமான முறையிலே முன்வைப்பார்களே ஆனால் உரையாளர்கள் நேரடியாகவோ அல்லது உரையாளர்கள் சார்பாக கலந்து கொள்ளக்கூடியவர்களோ அதற்கான ஒரு முன்முயற்சியை எடுத்துக்கொள்வார்கள். அது மூன்றாவது பகுதியாக அமையும். இந்த நிகழ்விலே தமிழவனுடைய நாவல்கள் முழுவதையும் ஏழையும் நாம் எடுத்துக்கொண்டதனுடைய ஏன் எடுத்துக்கொண்டோம் என்பதைத்தான் என் நோக்க நான் முன்வைத்தேன். இன்றைக்கு தமிழ் இலக்கியங்களை அல்லது தற்கால இலக்கிய வகைமைகளை மேலோட்டமாக வாசிக்கிறவர்கள் என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது. ஒரு சாரார் இருக்கிறார்கள். அன்றாடம் வெளிவரக்கூடிய நாளிதழ்களை கூட படிக்காத தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். நாளிதழ்களை மட்டும் படித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதுபோக கல்வி புலத்திலே கற்றுக் கொடுக்கக்கூடிய இலக்கியங்களை வாசிக்கக்கூடிய வாசகர்களும் இலக்கிய ஆர்வலர்களும் இருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி ஒரு 25 ஆண்டுகளுக்கு பின்னாலே 2020 தமிழ் புனைகதைகள் எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றன என்பதற்கு ஒவ்வொரு படைப்பாளியும் தன்னாலான முயற்சிகளை முழுமையாகவே செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த மாதிரியான ஒரு பெரிய நீரோட்டத்திலே ஒரு கோட்பாடு சார்ந்து, ஆனால் கோட்பாட்டை அப்படியே அப்பட்டமாக வெளிப்படுத்தாமல் கொண்டு தன்னுடைய சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள் மூலமாக தமிழ் உலகத்திற்கு தந்திருக்கக்கூடிய தமிழவனுடைய நிலைப்பாடு, அவருடைய நிலை எந்த இடத்திலே இருக்கிறது என்பதை மனதளவிலே பிற புனைகதை ஆசிரியர்களோடு ஒப்பிட்டுக் கொண்டு ஒரு நிலையை நாம் தீர்மானிக்கலாம் என்கின்ற கருத்திலே தான் இந்த 7 நாவல்களை பற்றிய ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் அமைத்திருந்தோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய புனைகதை ஆசிரியர்களின் மத்தியிலே அது ஜனரஞ்சகமான நாவலாசிரியராக இருக்கலாம், அல்லது இடைநிலைப்பட்ட வாசகர்கள் படிக்கக்கூடிய நாவல்களை எழுதக்கூடியவர்களாக இருக்கலாம். இவர்களையும் தாண்டி ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னாலே தமிழ் நாவல்கள் ஒன்றில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். தமிழவனுடைய நிலை இந்த கருத்தரங்கினை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்கின்ற அதை எழுத்து வடிவத்திலேயும் தந்திருக்கிறார்கள். அதே மாதிரியாக அந்த திசையிலே தான் அவருடைய உரையும் அமைந்திருக்குமோ என்று நான் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே அதையும் தாண்டிய, அதாவது ஒரு ஆற்றினுடைய நீரானது நாம் முழுகுகிற போது இருந்த அந்த நீர் மேலே எழுந்து மறுபடியும் அந்த நீருக்குள் நாம் தலையை புகுத்துகிற போது அதே நீரானது நம் தலைமையில் செல்வது இல்லை. அதுபோலத்தான் தமிழவனுடைய நாவல்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலேயும், அதை பேச நினைக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் படிக்கக்கூடிய வாசகனிடத்து வெவ்வேறு விதமான ஒரு எதிர் வினையை தந்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நான் அறிய முடிந்தது. கருத்துரைஞர்களும் அவ்வாறே இருந்தார்கள். பின்னாலே இலக்கிய விமர்சன விருது என்பதை ஒரு சுருக்கமான ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க வேண்டிய ஒரு தருணம் வந்துவிட்டது. இலக்கிய விமர்சன விருதையும் பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் ஆற்றிய ஏற்புரை மூலமாக அந்த நிகழ்ச்சியும் சிறப்பாகவே அமைந்திருந்தது என்ற ஒரு மன எண்ணமானது, மன திருப்தியானது எனக்கு நிலவியது. இந்த சந்தர்ப்பத்திலே 2 பேருடைய பெயரை நான் அவருடைய பெயரை முன்வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லது முகமனாக சொல்ல வேண்டும் என்பது
அந்த நோக்கத்திலே அல்ல, உண்மையிலேயே திருப்பத்தூர் தூய நெஞ்சக் கல்லூரியிலே இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நான் முதலிலே முடிந்தது பேராசிரியர் முனைவர் ராஜா அவர்களிடம்தான். ராஜா அவர்கள் முத்தையனோடும் சந்திரனோடும் கலந்து உரையாடி அந்த நிகழ்ச்சியை ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாலே அந்த நிகழ்ச்சியை திட்டமிட தொடங்கினோம். சரியாக போன சனிக்கிழமை இரவு 7 மணி வரை அந்த நிகழ்ச்சியானது நல்ல முறையிலே நடந்ததற்கு இந்த 3 பேராசிரியர்களும் நான் அங்கே செல்லாமலே எல்லா விதமான பணிகளையும் அவர்கள் முன் வந்து செய்தார்கள். அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த உதவியை நான் என்றைக்கும் ஒரு தனி மனிதன் என்கின்ற நிலைமையிலே இதை நான் மறக்கவே மாட்டேன். மீண்டும் உங்கள் சார்பாக, இந்த அமைப்பின் சார்பாக அந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் தமிழ்துறை நண்பர்களாக இருக்கக்கூடிய சந்திரன், ராஜா, முத்தையன் ஆகியோருக்கும் என்னுடைய மனதிலே மகிழ்ச்சியான ஒரு நன்றியை அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். இதுல முக்கியமான ஒன்று, வழக்கமாக நாங்க மதுரையிலே இலக்கு என்கின்ற அமைப்பின் மூலமாக பல்கலைக்கழக அளவிலே கருத்தரங்குகள் நடத்துவோம். கருத்தரங்குகள் 1 அல்லது 2 நாட்கள் நடக்கும். ஆனால் கருத்தரங்கு நாளை தொடங்கப் போகிறது என்று சொன்னால், முந்தின நாள் இரவு ஒரு 8 மணிக்கு சாப்பிட்ட பின்னாலே, இரவு சாப்பாடு முடிந்த பின்னாலும், மறுநாள் இரவு 8 மணி சாப்பாடு முடிந்த பின்னாலும் ஏறத்தாழ ஒரு 20-30 பேர் சேர்ந்து கொண்டு அந்த அரங்கத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய வெட்ட வழியிலே சர்வசாதாரணமாக எந்த விதமான ஒரு ஃபார்மாலிட்டியும் இல்லாமல் நாங்கள் கலந்து உரையாடுவோம். உண்மையிலே அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலமாக கருத்தரங்கிலே பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை விட அந்த விஷயங்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்னாலே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தக்கூடிய தன்மையிலே அமைந்திருக்கும். அந்த மாதிரியான ஒன்றுதான் நாம் திருப்பத்தூர் அந்த தூய நெஞ்சக்கல்லூரி விடுதியிலே தங்கியிருக்கிற பொழுது சாப்பாடு முடிந்து ஒரு 9 மணி இருக்கும். 9 மணிக்கு நாங்கள் பேசத் தொடங்கியவர்கள் தமிழவன், ஜமாலன், விக்னேஸ்வரன், அவருடைய நண்பர்கள், ராஜா, முத்தையன் போன்றவர்கள் எல்லாம், ரமேஷ், விக்டர் பாபு போன்றவர்கள் எல்லாம் ஏறத்தாழ 1 to 1:30 வரைக்கும் அந்த எந்த விதமான முறைசாரா தன்மையிலே அந்த பேச்சானது நடந்தது. அதுவும் எனக்கு உண்மையிலேயே நாம் நல்ல முறையிலே தான் போய்கொண்டிருக்கிறோம் என்கின்ற எண்ணத்தை எனக்குள் ஏற்படுத்தியது. ஆகவே இந்த மாதிரியான தூய நெஞ்சக் கல்லூரி நண்பர்கள் நடத்தி கொடுத்த இந்த நிகழ்ச்சியானது மேலும் நாம் எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதை ஒரு அறிவுறுத்தக்கூடிய தன்மையிலே அமைந்திருந்தது. மீண்டும் அந்த நிர்வாகத்திற்கும் தமிழ்துறை நண்பர்களுக்கும் சந்திரன், முத்தையன், ராஜா போன்றவர்களுக்கும், குறிப்பாக அந்த கல்லூரியினுடைய தமிழ்துறைவராக இருக்கக்கூடிய பார்த்திபராஜா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, இப்பொழுது நாம் அந்த கல்லூரியிலே நடந்த தமிழவனுடைய நாவல்கள் பற்றிய கருத்தரங்கிலே அந்த உரையாளர்கள் அவருடைய பேச்சு, பின்னாலே நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த விமர்சன விருது பற்றிய கருத்து, அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு வகைகள், இவை எல்லாவற்றையும் பற்றி ஏற்கனவே நண்பர் விக்னேஸ்வரன் ஒரு முகநூலிலே ஒரு பதிவிட்டிருந்தார். அது சிலருக்கு மட்டுமே கிடைத்திருக்கும் என்கின்ற காரணத்தினாலே 2 நாட்களுக்கு முன்னாலே அவரை தொடர்பு கொண்டேன். அதிலே நீங்கள் பதிவிட்ட செய்தியை பேச்சாக பலருக்கும் அறியக்கூடிய விதத்திலே தருவீர்களே ஆனால் அது பலரை சென்றடையக்கூடிய, பின்னாலே யூடியூப்பில் ஏற்றப்பட்டு காலங்காலமாக இந்த நிகழ்ச்சியை பற்றிய ஒரு நல்லதொரு பதிவாக இருக்கும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அவர்களும் அதற்கு உடனடியாக ஒப்புதல் இருந்தார்கள். இப்பொழுது அன்றைக்கு தூய நெஞ்சக் கல்லூரி தமிழ்துறை நடத்திய தமிழவனுடைய நாவல்கள் விமர்சன விருது பற்றிய தன்னுடைய அபிப்பிராயங்களை விக்னேஸ்வரன் அவர்கள் நம்மோடு பகிர இருக்கிறார்கள். அவரை பகிர வருமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுய்யா. சரி. பேசுறதுல ஏதாவது தடை ஏற்பட்டாலோ, ஏதாவது சிக்கல்னா இடையில சொல்லுங்க. ஆடுய்யா. சரி. அனைவருக்கும் வணக்கம். மதிப்பிற்குரிய பேராசிரியர்கள், நண்பர்கள் எல்லாரும் இருக்கீங்க. நேரத்துல உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வுக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஒருவருக்கு நன்றி சொல்லணும். யாருன்னா, என்னுடைய நண்பரும் பேராசிரியருமான ஜவஹருக்கு. ஏன்னா, நிகழ்வு இந்த மாரி நடக்குது அப்படிங்கும்போது, வீட்ல இருக்கும்போது ஒரு கடுமையான ஒரு நெருக்கடி சூழல், பொருளியல் நெருக்கடியிலிருந்து போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவர்தான் தொகை குடுத்து, "போயிட்டு வாங்க, நிகழ்வு சிறப்பா இருக்கும். போயிட்டு வாங்கன்னு" சொல்லியிருந்தாங்க. அடுத்த நாள் நிகழ்வுக்காக நிகழ்வு அன்னைக்கு காலையில தான் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். அப்ப தமிழவன் சார்ட்ட ஃபோன் பண்ணி பேசினபோது, "இன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா இரவு பேசியிருக்கலாமே" அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சட்டுன்னு டிக்கெட்ட கேன்சல் பண்ணிட்டு, உடனே பஸ் ஏறி அப்படி வந்தது தான் அந்த நிகழ்வுக்கு. அந்த வகையில இப்ப அந்த நிகழ்வுல அ முன்னாடியே சிவ சார் சொன்ன மாரி, உரையாடுவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவா இருந்துச்சு. 2 மாணவிகள் வந்து நல்ல கேள்வியா முன் வச்சாங்க. தொடர்ந்து பேச முடியாம போயிருச்சு. ஒருவேள வாய்ப்பு இருந்துச்சுன்னா, அதுல பேசியிருந்திருப்பேன். அதுல பேச முடியாததுனால தான் அந்த வேகத்துல தான் இந்த கட்டுரையா எழுதுனேன்னு நான் நெனைக்கிறேன். எழுதிட்டு உடனே சிவ சாருக்கும், நம்ம தமிழவன் சாருக்கும் அனுப்பியிருந்தேன். பிறகு முகநூல்ல போட்டிருந்தேன். அது ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அந்த கட்டுரையில இருக்கிறதே பேசுங்க அப்படின்றதுனால, அ அது அது வந்து இன்ஃபார்மலா தான் அந்த கட்டுரை இதா இருக்கும். நம்ம வந்து கல்விப்புலத்துல இருக்கங்கிறதுனால, இந்த பண்புல எழுதுறதுங்கிறது அ ஒரு எங்களுக்கான பயிற்சியா நாங்க அதையே வந்து விரும்பி அந்த மாரி எழுதுறது தான். அந்த மாரி இந்த உரையும் ஒரு வகையில இன்ஃபார்மலா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்ல விரும்புகிறேன். அ இந்த மாரி கருத்தரங்குகள் வந்து கல்லூரிகள்ல நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பா நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா, அங்க இருக்கிற மாணவர்கள் வந்து தொடர்ச்சியா ஒரு 4, 5 ஆண்டுகளாக அந்த கல்லூரியோட எனக்கும் தொடர்பு உண்டு. அங்க இருக்கிற பேராசிரியர்களோடு எனக்கு நெருங்கின தொடர்பு உண்டு. அவங்க நடத்தின ஒரு கோட்பாட்டு பயிலரங்கத்துக்கு அங்க போனதன் வழியாக, அ அப்படியே எனக்கு அந்த பழக்கம் வந்து அங்க உருவாகி, தொடர்ந்து கட்டுரை படிக்க போறது, மற்ற மற்ற நிகழ்வுகளுக்கு இது பண்றதுன்றது. இளங்கலை மாணவர்களுக்கே கூட ஒரு கோட்பாட்டு ரீதியான அறிவ வந்து கடத்திரணும். அவங்களுக்கு என்ன புரியுமோ, புரியலையோங்கிறத வந்து விட்டுட்டு, அந்த மாரியான உரையாடல அவங்க காதுக்கு கொண்டு போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரியான முன்னெடுப்புகள வந்து தொடர்ந்து அவங்க வந்து முன்னெடுத்து வர்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது வந்து என்னுடைய அனுபவங்களோட சேர்த்து எழுதியிருந்ததுங்கிறனால, நானே என்னுடைய இதுலயே பேசிட்டு போயிறது சரியா இருக்கும்னு தோணுது. அ நான் இளங்கலை படிக்கும்போது, என்னுடைய பேராசிரியர் இங்க இணைஞ்சிருக்கிறார், காசிம் அரியப்பன்னு சொல்லி. அவரு வந்து நெறைய இந்த மாரியான திறனாய்வு சார்ந்தும், நவீன இலக்கியங்கள் சார்ந்தும் பல செய்திகள வந்து எங்களுக்கு சொல்லுவாரு. ஆனா, அப்ப அத பத்தி பெரிய அளவுல ஒரு வாசிப்பும் இல்ல, ஒரு ஒரு ஆர்வமும் உண்மையில இருந்தோம். பின்னாடி முதுகலை வரும்போது, இப்ப ஆராய்ச்சிக்கு வரும்போது, படிக்கும்போது, அவங்க சொன்னதனுடைய அ அர்த்தம் வந்து அது மனசுக்குள்ளேயே இருக்கனால, பின்னாடி வரும்போது இத நெனச்சு தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம படிக்கிறதுக்கு அது ஒரு அடிப்படையா இருந்திருக்கு. அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி நகர்ந்தோம். அந்த வகையில அந்த கல்லூரியில தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள நடத்துறது அப்படிங்கிறது, அதுவும் குறிப்பா தமிழவன் போன்ற எழுத்தாளர்களுடைய எழுத்தை வந்து அங்க முன்வைக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, நீங்க ஒரு லீனியர் டைப் ரைட்டிங்க வந்து கடத்துறது ரொம்ப எளிமை. அத வந்து சாதாரணமான ஒரு ஒரு முகநூல் அல்லது ஒரு வலைதள பதிவுல ஒரு கதைகளா சொல்லிட்டு போற பண்பு, இது எல்லாமே இயல்பா நடக்கும். எல்லா இதுலயுமே ஒரு சினிமா எடுக்கிறது, போறது, வர்றது இந்த மாரி நம்ம சமூகத்துல தொடர்ச்சியா நடக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஆனா, இந்த ஒரு நான் லீனியர் தன்மையிலையும், ஒரு இன்டர் டெக்ஸ்டுவாலிட்டி பண்புலையும் இருக்கக்கூடிய ஒரு எழுத்துக்கள வந்து குறிப்பா தமிழ் மாணவர்களுக்கு அத கொண்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செயல்பாடா வந்து பார்க்குறேன். அந்த வகையில இந்த இந்த மாரியான முன்னெடுப்பே மிக முக்கியமானது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும், பாராட்டுகளும் வந்து சொல்லணும்னு நான் வந்து விரும்புறேன். அந்த நிகழ்வுகள தமிழனுடைய நாவல்கள் பத்தி அ எல்லா நாவல்கள் பத்தியும் இது பண்ணியிருக்கேன். நான் ஒரு 2 நாவல் படிச்சிருக்கேன். முழுதா படிச்சதில்ல. சம்பாலா படிச்சிருக்கேன். அப்புறம் முசல்ஃபனி படிச்சிருக்கேன். மற்ற நாவல்கள் குறித்து வந்த அ கட்டுரைகள் வந்து பார்த்திருக்கேன். தமிழனின் மாற்றுக்குரல், சகதேவனுடைய தொகுப்புல நெறைய கட்டுரைகள் இருக்கின்றன. அப்புறம் சிற்றேடு கொரோனாவுக்கு முன்னாடி முதுகலை படிக்கும்போது ஜவஹர் தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அரசு சார் அவர் கூட இருக்கும்போது, அவரும் நெறைய விஷயங்கள வந்து சொல்லி வச்சாரு. அப்ப அ
நாகப்பட்டினம், ஆமா நாகப்பட்டினம் நினைக்கிறேன். அங்க ஒரு இலக்கிய கூட்டத்துல சம்பாலா நாவல் குறித்து பேசுறதுக்கு அரசு சார் வந்து எங்கள கூட்டு போயிருந்தாரு. அவருதான் அரசு சாரும், வனிதா மேடமும் பேசுனாங்க. அப்ப அதுல நாங்களும் கலந்துக்கிட்டோம். இந்த மாரியான கூட்டத்துல அதுதான் ஒரு முதல் முறையா ஒரு உரையாடல், புது உரையாடல் கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சுச்சு. தொடர்ந்து அவங்க கூட உரையாடுறதுக்கு போறது வரணுன்ற மாரி இதுல ஒரு இது இருந்துச்சு. இத நான் தொடர்ச்சியா கவனிச்சுட்டு வர்றேன். அப்புறம் படிக்கிறேன். இந்த மாரியான புதன்கிழமை சிவ சார் நடத்துறதுல நேரடியா பங்கேற்க முடியலனாலும், பின்னாடி YouTubeல வர்றத வந்து அவ்வப்போது கேட்டுட்டு வந்துட்டும், படிச்சுட்டு வந்துட்டும் இருக்கேங்கிறனால, இந்த உரையாடல் வந்து எளிமையா உள்வாங்கிக் கொள்ள முடிஞ்சுச்சு அந்த உரையில. நண்பர் இவரு ராம் சந்தோஷ் கூட சொல்லியிருந்தாரு. நீங்க அ அ சரியா கவனிச்சிருக்கீங்க ஒவ்வொரு உரையும் அப்படின்னு சொல்லி எனக்கு செய்தி அனுப்பியிருந்தாரு. ஏன்னா, இப்ப டெல்லியில இருக்கனால, இந்த மாரியான இலக்கிய கூட்டங்கள்ல பங்கேற்கிறதுக்கு இதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிருச்சு. இந்த மாரி ஊருக்கு வரும்போது என்னைக்காவது ஒண்ணுல தான் கலந்துக்கிறோம். அதையும் கவனமா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த மாரி பார்க்கறது தான். அப்ப அந்த உரைகள் பத்தி அடுத்து வர்ற ஒரு அமர்வுல வந்து அந்த கட்டுரைகள் பத்தி பேசுவாங்க. அந்த உரையில மிக முக்கியமா அ ஜமாலன் சொன்னது தான் நான் அதுல வந்து எழுதியிருந்தது வந்து என்னன்னா, ஒரு நான்லீனியர் தன்மையிலான எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஒரு எதார்த்தத்தை மீறியது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. அதுக்கு மாணவிகள்ட்ட இருந்து கேள்வி வந்துச்சு. அப்ப எதார்த்தம் என்ற வந்து அப்ப வந்து பங்காளி சண்டைய வந்து மீண்டும் எழுதுறாரு. அது எப்படி எதார்த்தத்தை மீறி இருக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ஜமாலன் சார் வழக்கம் போல ஒரு கோட்பாட்டு பின்னணியிலிருந்து எளிய முறையில பதில் சொன்னாரு. இப்ப அ அது வந்து தமிழவன் சார்ட்ட பேசும்போதும் சரி, அவருடைய எழுத்துக்கள படிக்கும்போதும் சரி, நமக்கு அவங்களுடைய புனைவு எழுத்தையும், புனைவற்ற எழுத்தையும் பிரிச்சு பார்க்க வேண்டிய தேவை இல்ல அப்படிங்கிறது தான் வந்து தோணுது. பிரிச்சு பார்க்க வேண்டிய தேவை இல்ல அப்படின்னா, தேவை இருந்தாலும் அதுக்கு ஒரு இணைவு இருக்கு. தேவை இல்ல அப்படிங்கிறத கடந்து, அதுல ஒரு இணைவு இருக்கு அப்படிங்கிற இடம் தான். இப்ப கதை சொல்லியின் அரசியல்னு ஒரு கட்டுரை இருக்கு. தமிழவன் சாரோடது. அதுல அ அ அந்த கட்டுரையில வந்து அவர் எழுதுறாரு, எதார்த்த நாவல் என்பது என்ற வாதமே அடிப்படையில அது வந்து தவறானது அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. ஏன்னா எதார்த்தவாதம் எதார்த்த நாவல்ங்கிறது எப்படியானதுன்னா, இப்ப 1990ல ஒரு கொலை நடக்குது அப்படின்னா, காலைல 10 மணிக்கு ஒரு கொலை நடக்குதுன்னு நம்ப ஒரு நாவல்ல ஒரு எழுத்தாளன் வந்து எழுதுறான் அப்படின்னு சொன்னா, அவன் வந்து பல விஷயங்கள விட்டுருவான். பல விஷயங்கள வந்து சேர்த்துக்குவான். ஒரு 2 நிமிஷத்துல நடந்த கொலைய 10 நிமிஷத்துல நமக்கு 20 பக்கத்துல படிக்கிற மாரியான இடத்துக்கு வந்து தர்றான். அப்ப எதார்த்தமான நாவல் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அப்படி கேள்வி வந்துச்சுன்னா, எப்படி வந்து சரித்திர நாவலோ, வரலாற்று நாவல்கள் எப்படி இருக்கோ, எப்படி ஒரு ரொமான்டிக் நாவல் இருக்கோ, அந்த மாரி எதார்த்த நாவல்ன்ற சொல்றதும் ஒரு பாணி தான் அப்படிங்கிற விஷயத்த வந்து தமிழன் வந்து எழுதியிருக்கிறாரு. அப்ப அந்த பாணி அந்த எதார்த்த நாவல்ங்கிறதுல வந்து ஒரு பொய்யான வேஷம் போடும். அது எதார்த்தத்த சொல்ற மாரியான ஒரு அப்ப அதுல விமர்சகன் வந்து கவனத்தோட அத அணுகி, அத வந்து அ விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அவரு வந்து சொல்றாரு. அப்ப எதார்த்தம் இந்த அந்த உரையாடல்கள்ல யாரு தனிநபர் பெயரையும் நான் வந்து சுட்டி விமர்சனம் பண்ண விரும்பல. ஏன்னா நபர்களுக்கு இடையில நமக்கு எந்த முரணும் கிடையாது. கருத்துக்களுக்கு இடையிலான முரண் அப்படிங்கிறதுனால கூட்டத்துல இருந்தனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப சில உரைகள வந்து என்னன்னா, உண்மையான உண்மையை கண்டடைதல் அப்படிங்கிற விஷயத்த வந்து பேசுனாங்க. இன்னொன்னு இந்த வரலாற்றை வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சோழர் காலம், அப்படி களப்பிரர் காலம், பல்லவர் காலம், பாண்டியர் காலம்ன்ற இந்த ஐரோப்பியர் காலம், காலனித்துவ இதையெல்லாம் பேசுனாங்க. இத நீங்க பார்த்தீங்கன்னா, அத நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பயமுறுத்துற ஒரு பண்ப வந்து குடுத்தாங்க. அப்ப ஒரு ஒரு படைப்ப ஒரு ஒரு கதைய நம்ம படிக்கணும்னு நெனச்சு வர்றேன். முதல்ல உள்ள நுழையும்போது, இவ்வளவையும் நான் படிச்சிருக்கணுமா? இவ்வளவையும் நான் தெரிஞ்சிருக்கணுமா? அப்படின்ற ஒரு இடம் நமக்கு ஒரு அச்சத்த தரக்கூடியது. ஒரு ஆரம்ப நிலை வாசகருக்கு. அப்ப ஒரு கதையா எப்படி நம்ம உள் நுழையிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு நோக்கி போகணும். அப்ப இயல்பாவே நம்ம படிச்சிருக்கக்கூடிய தமிழ் கல்விங்கிறது, நம்ம வாசிப்பும், நம்ம அனுபவத்தின் வழியாக அத முதல்ல அந்த தமிழனுடைய எழுத்துக்கள பொருள்படுத்துவதற்கு முயற்சி செய்யணும். அ ஒரே இயல்பாகவே நம்ம வந்து தமிழினுடைய எழுத்துக்கள வந்து நம்மளுடைய அர்த்தத்துல இருந்து, நம்மளுடைய பொருட்தளத்துல இருந்து, மொழி கிடங்குல இருந்து பொருள்படுத்துறதுக்கு முதல் முயற்சி பண்ணணும். அ அடுத்த முயற்சி இது வந்து என்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்றேன். அடுத்தடுத்த முயற்சிகள்ல வந்து நம்மளுடைய வாசிப்பு பின்புலத்துல இருந்தும், இல்ல பின்னாடி தேடி அதாவது தமிழினுடைய எழுத்துக்கள படிக்கிறவன் எல்லாருமே திறனாய்வாளரா இருக்கணும். படிக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆய்வாளர்களா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மிரட்சிய வந்து தர வேண்டியது இல்ல அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. முதல்ல அது ஒரு படைப்பு, ஒரு கதைய நான் வந்து படிக்க வரேன் அப்படிங்கும்போது, அது கதையா அணுகுறேன். மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணணுமோ, இல்ல வேற கோட்பாட்டு ரீதியா தேடி படிக்கிறது, போறது, வர்றது இந்த மாரியான விஷயங்கள போலாம். ஆனா, இயல்பாவே தமிழனுடைய எழுத்துக்கள்
புரிஞ்சுக்கிறது அது வந்து ஒரு உழைப்பு வந்து கோருது அந்த எழுத்து. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த உழைப்பு வந்து எல்லாத்துக்குமே உண்டு. இப்ப சங்க இலக்கிய பயிற்சி வேணும்னா, அந்த சங்க இலக்கியத்தை படிப்பதற்கு நமக்கு திணை, கூற்று, சூழல் போன்ற பொன்மைகளை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. யாப்பு படிக்கணும்னாலே அவங்க வந்து மாத்திரை, எழுத்து, சொல், தொடை, அடி, மோனை இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த கலைச்சொற்களை எல்லாம் நம்ம வந்து கவனத்துல எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு உழைப்பை போட்டு நம்ம படிக்க வேண்டிய தேவை இருக்கு. அதே மாதிரிதான் இந்த கோட்பாட்டு கல்வியும் இந்த மாதிரியான எழுத்துக்களும் ஒரு உழைப்பை வந்து கோருது. அப்ப அந்த உழைப்பை கொடுப்பதற்கு நம்ம தயாராக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்ப குடும்ப கதைகளை எழுதுறது அல்லது லீனியர் தன்மையிலான கதைகளை எழுதுறதுங்கிறது மனதுக்கு நெருக்கமானது. என் மனதில் நின்ற கதை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் வந்து பேசலாம். அந்த எழுத்தில் நான் வாழ்ந்தேன் அப்படிங்கிறது. இது ஒரு நிலை. அதை வந்து நம்ம குற்றம் சொல்லல, அதை மறுக்கல. அது ஒரு நிலை. ஆனா இன்னொரு நிலையுங்கிற இருக்குது. அது வந்து மனசுலயே எல்லாமே நிக்கணுங்கிற அவசியம் இல்லை. மனசுங்கிறதே மொழியால் ஆனதுதான் அப்படின்னு லெகான் வந்து சொல்றாரு. நம்மளும் அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். அது சசூர் சொல்லும் போது அந்த மொழிக்கும் அது சுட்டக்கூடிய பொருளுக்குமான உறவை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி சசூர் சொல்றாரு. அந்த உறவு வந்து எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு சமூகத்தினுடைய பண்பாட்டு விழுமியங்கள்ல இருந்தும், வரலாற்றுல இருந்தும், நம்மளுடைய சொந்த அனுபவங்கள்ல இருந்தும், நம்ம இலக்கியங்கள்ல இருந்தும் கொட்டி கிடக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. அப்ப அதுல இருந்து நம்ம பொருள் உற்பத்தி பண்ணுவதற்கு இது போறோம். இப்ப குறிப்பா சுருங்கைன்னு ஒரு நகரத்தை பத்தி அங்க பேசும்போது, அந்த விஷயத்த அவர் பேசல. இதுக்கு முன்னாடி சண்முகம் சார் ஒரு கட்டுரையில எழுதியிருக்காரு. அந்த சுருங்கைங்கிறது மணிமேகலையும் சிலப்பதிகாரத்திலையும் வந்து அந்த நகரம் வந்து பேசப்படுது. அது அங்க வந்து தத்துவ விவாதங்கள் நிறைய நடந்திருக்கு. இந்த நாவல்லயும் அதே மாதிரியான ஒரு இடம் வந்து ஜி.கே. எழுதிய மர்ம நாவல்னு நினைக்கிறேன். அந்த இடம் வந்து வருது. அப்ப இந்த ஒரு வரலாற்று, அதாவது தமிழ் இலக்கிய வரலாற்று பின்புலம் உடைய ஒரு ஆள், வாசிப்புடைய ஒரு ஆளுக்கு அது புது அர்த்தத்தை தரும். இல்லைன்னா எனக்கு அது ஒரு மாய ஊராவோ, ஒரு புதிய ஊரா ஒரு தோற்றம் அளிச்சா அதை அழிச்சிட்டு போகட்டும், அது புது ஊராவே இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிறது தான். இது இல்ல இது தவறு, இதுதான் சரி அப்படின்ற ஒரு ஒரு அச்சத்தை வந்து முதல்ல வாசகருக்கு நம்ம மனதுல ஏற்படுத்திட வேண்டாம் அப்படிங்கிறத அந்த உரைகள்ல இருந்து நான் வந்து அங்க வந்து நான் பேசணும்னு நினைச்சது வந்து குறிப்பா இந்த விஷயத்தை தான் நம்ம பேசணும்னு நினைச்சது. அடுத்து வந்து நம்ம மோகனா மேடம் பேசும்போது அவங்க வந்து கட்டுரையை வந்து அவங்களது படிச்சிருக்க அந்த அடிப்பவை போல குறித்து அவங்க எழுதுனது. அதை மீறி சில புதிய விஷயங்களையும் அங்க வந்து குறிப்பிட்டாங்க. இருந்தாலும் அவங்க வந்து தேவர யாப்பியல் மாதிரி இந்த சங்க இலக்கிய வடிவம் குறித்தெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த வடிவவியல் பின்புலத்துல இருந்தும் இப்படி நம்ம தமிழ் இலக்கிய வரலாற்றுல இருந்து இது எப்படி ஒரு வடிவத்தை வந்து முன்னெடுக்குது, இந்த மாதிரியான எழுத்து எப்படி, அந்த மாதிரியான பார்வையை நோக்கி இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்து அவங்க எழுதுனாங்கன்னா நல்லா இருக்கணும்னு அவங்ககிட்ட சொல்ல தோணுச்சு. அவங்க பேசி முடிச்ச பிறகு அவங்களும் முடிச்ச அவசரத்துல கிளம்பி போயிட்டாங்கிறதுனால அதுவும் வந்து என்னால சொல்ல முடியல. அது ஒரு முக்கியமான விஷயமா பட்டுச்சு. இன்னொன்னு அந்த கட்டுரையில நான் எழுதாத ஒரு விஷயம் வந்து பெண்கள் வந்து அதிகமாக பங்கெடுக்கணுங்கிறது ஒரு விருப்பமா இருந்துச்சு. அதுல வந்து இளையவர்கள் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறத எழுதியிருந்தோம். ஒரு 30 வயதுக்கு உட்பட்டவர்கள். ஏன்னா அங்க எழுதுறவங்க பேசுறவங்க எல்லாருமே ஒரு வகையில மேலும் உடையும் இந்த தமிழகன் வாசகர் வட்டத்தோடையும் ஒரு தொடர்புடைய ஆட்களா இருக்கிறாங்க. அப்போ புதிய நபர்களை புதிதா இன்னைக்கு எழுதுறவங்களை இளையவர்களை வந்து பேச வைக்கும் போது இன்னும் அந்த பிரதிக்கான புது அர்த்தங்களை வந்து நம்மளால கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லணும்னு தோணுச்சு. அப்புறம் பெண்களுக்கு வந்து 2 பேர் வனிதா மேடம், மோகனா மேடம் இருந்தாங்க. இருந்தாலும் அவ்வளோ இத்தனை உரையாளர்கள்ல 2 பேர் இருக்கிறாங்கங்கிறது சந்தோஷம்தான். இருந்தாலும் கூடுதலான ஆட்களை வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல வந்து பங்கெடுக்க வைக்கிறது நல்லா இருக்கும்னு வந்து தோணுச்சு. மற்றபடி அந்த சிவசார் சொன்ன மாதிரி முந்தைய நாள் இரவு எல்லாரும் கூட்டமா உட்காந்து நிறைய விஷயங்களை வந்து பேசணும். தொல்காப்பியம் குறித்தும், கோட்பாட்டு பின்னணியில, தமிழ் கல்வியில இந்த மாதிரியான வாய்ப்பு குறித்தும் வந்து பேசணும். அடுத்த நாள் ஜமாலன் சார் கூட இரவு அங்க தங்கியிருந்தார். நாங்களும் இரவு அங்கேயே தங்கி அவரோட வந்து பேசணும். அதுக்கான வாய்ப்புகளை முத்தையன் சார், ராஜா சார் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இப்ப இதுல இருந்து நான் கவனிச்சதுல இருந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சது, அந்த அதுலயே எழுதியிருந்தேன், ஐயையோ அதை பார்த்தீர்களா, ஐயையோ இதை பார்த்தீர்களா என்று பதற வேண்டாம், கேட்பவர்களையும் பதற வைக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து எழுதியிருக்கோம். ஏன்னா இப்ப நான் தொடர்ச்சியா அன்னைக்கு உங்க காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்குமே இந்த கம்பனை எடுத்துக்கிட்டா அந்த மையோ மரகதமோ மலைமுகிலோ மறிகடலோ ஐயோன்னு சொல்லிட்டாரு, இதுக்கு மேல கம்பருக்கு ஒன்றும் சொல்ல தெரியல அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கிழிஞ்சு தொங்குறதுக்காக வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது.
அந்த இன்னைக்கு கம்பராமாயணம் மாதிரியான அழகிய கவிதைகளை அந்த கவிதைகள் பின்புலத்துல இருந்து பேசுறதுக்கான ஆட்கள் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கிறாங்க. ஐயோன்னு சொல்லிட்டான், ஐயோன்னு சொல்லிட்டாங்க, அந்த பதற ஒரு இது இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி தமிழனுடைய எழுத்துக்களுக்கும் ஒரு சில உரைகளோ அல்லது ஒரு சில கட்டுரைகள்ல இருக்கிற பண்பை வந்து பார்க்க முடியுது. இத வந்து இப்படி அந்த நுட்பமான விஷயங்களை நம்ம நுண்ணாய்வுகளை சொல்லக்கூடாது அப்படின்னா சொல்லணும். அது வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு பின்னமைப்பியலுக்கு பிறகான அல்லது அமைப்பியலுக்கு பிறகான சிந்தனையிலிருந்து சொல்லும் போது அது வலுவடையக்கூடியதா மாறும். ஒருவேளை இப்படியே நம்ம பொதுவா சொன்னோம்னா அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அழகியல் பண்புல அந்த பிளஸர் ஆஃப் த டெக்ஸ்ட்ன்ற விஷயத்த பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அந்த இடத்த நோக்கி இந்த பிரதி அர்த்தம் அந்த பிரதி வந்து தள்ளக்கூடிய இடத்துக்கு வந்து தள்ளக்கூடிய ஆபத்து இருக்குங்கிறத வந்து நான் வந்து கவனிச்சுட்டு வர்றதுல இருந்து நான் வந்து சொல்ல விரும்புறது அது ரொம்ப முக்கியமானது. குறிப்பா தமிழ் துறையில வந்து இன்னைக்கு நவீன இலக்கியம் பேச வர்றாங்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்த அது தமிழவன் சார் சிவ் சார்லாம் ரொம்ப வியப்பா அதை வந்து சொன்னாங்க. நான் கவனித்த வரையில நவீன இலக்கியம் தொடர்பா தமிழ் துறைகள்ல நிறைய ஆய்வுகள் நடக்கின்றன. சங்க இலக்கியத்துல குறிப்பா செம்மொழி நிறுவனம் தொடங்கப்பட்ட பிறகு செம்மொழியின் அங்கீகாரம் வந்த பிறகு செவ்வியல் இலக்கியங்கள்ல கூர்மையா அதுல வந்து அதிகமான ஆய்வுகளை வந்து குவிச்சு முன்னாடி இருந்திருக்கு. பின்னாடி வந்து இளம் ஆய்வாளர்கள்ட்ட அந்த மாதிரியான பண்பு வந்து அதிகமா மேலும் வந்துச்சு. அப்ப அந்த நவீன இலக்கியத்திலையும் வந்து என்ன குறைபாடு இருக்கு, என்ன இருக்குன்னா இந்த கதை மாந்தர்களை சொல்றது அல்லது ஊமை அல்லது உத்தி இந்த பொதுவான விஷயங்களை வச்சுக்கிட்டு பாக்குற பார்வை வந்து ஒண்ணு இருக்கு. அந்த கதையே வந்து டீபொலிட்டிசைஸா இருந்தாலும் பொலிட்டிசைஸ் பண்றது ஒரு திறனாய்வாளனுடைய வேலையா இருக்கும். அரசியல் படுத்துறது அப்படிங்கிறது ஒரு ஆய்வாளனுடைய பணியா இருக்கலாம். ஆனா அது வந்து அரசியல் பிரதியாவே இருந்தாலும் அது அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட பிரதியா மாத்தி ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. நான் கவனித்த வரையில எழுதுற கட்டுரைகளை படிக்கிற வரையில அந்த இடத்துல தான் தமிழ் துறைகள்ல வந்து தோத்துருக்கும் நவீன இலக்கியத்தை கவனிக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணுச்சு. அப்ப தமிழனுடைய எழுத்துக்களை வந்து நம்ம அணுகும் போது அது வந்து அரசியல் பிரதியாக இருக்குது. அந்த அரசியலை வந்து கூர்மைப்படுத்தணும். அந்த விளிம்பு நிலை பார்வையை வந்து தமிழ் துறைகள்ல வந்து முன்னெடுத்து அந்த மாதிரியான படைப்புகளுக்கும் ஆய்வுகளுக்கும் திறனாய்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தான் நான் வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சிவ சாருக்கும் தமிழவன் சாருக்கும் இவ்வளவு நேரம் உரையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. சார் முடிச்சுக்கிட்டாங்களா? நல்லது. கிரீஸ்வரன், இந்த கருத்தரங்கு அதுல கலந்து கொள்வதற்கு முன்னால் அவருடைய மனதிலே என்னெல்லாம் தோணி இருக்கும், இதற்கு கருத்தரங்கிலே பங்கேற்ற பின்னாலே இனி வரக்கூடிய கருத்தரங்குகளிலே தமிழவனுடைய படைப்புகள் விமர்சன கட்டுரைகளை முன்வைக்கிற பொழுது என்ன மாதிரியான ஒரு சூழல்களில் அவை அமைக்கப்பட வேண்டும் என்பதையும் ஒரு எதிர்கால திட்டமாக எங்களை போன்றவர்களுக்கு சொல்வதாக அவருடைய உரையானது அமைந்திருந்தது. உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான சூழல்களிலே தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இனிமேலும் பயணிப்போம். இந்த 3 ஆண்டுகளாக நாங்கள் நடத்தக்கூடிய இந்த நிகழ்விலே கல்வி புலத்தை சார்ந்திருக்கக்கூடிய பாளையங்கோட்டை கல்வி புலத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிட்டு தான் சொல்லணும், எல்லாரும் பொதுமைப்படுத்த முடியாது. ஏன் இவர் மீண்டும் மீண்டும் ஒரு தமிழவனுடைய புனைவுகளை விமர்சன கட்டுரைகளை தொடர்ந்து நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு 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 என்ன சொல்றது, எங்கிருந்த ஒரு பாஷையில சொல்லணும், ஒரு அங்கலாய்ப்பாக அவர்கள் முயற்சித்தார்கள். நீ 3 வருஷம் இல்ல 30 வருஷம் கழிச்சாலும் கூட அவருடைய படைப்புகளிலே சொல்வதற்கு உனக்கு சுதந்திரம், வசதி, வாய்ப்பு இருக்கிறது. நானே இன்னும் முழுமையாக செய்து முடியல. இன்னைக்கு கோபாலயங்கார் மனைவி அப்படிங்கிற புதுமைப்பித்தனுடைய கதையை படிக்கிற பொழுதும் அல்லது ஒரு நாள் கழிந்தது என்று சொல்லக்கூடிய புதுமைப்பித்தனுடைய கதைகளை படிக்கிற பொழுதும் அந்த 35 வயது நடனக்காரியான எழுத்தாளர் அந்த கதையிலே அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்லது போலந்து நாட்டிலே டெல்லியில் இருக்கக்கூடிய மாணவர் தன்னுடைய விவாகரத்து செய்த மனைவியை சந்திக்க போகக்கூடிய காலகட்டத்திலே அந்த நிகழ்வுடைய முடிவிலே என்ன நடந்தது அதை கோபாலயங்கார் மனைவியோடு அந்த கதையோடு சேர்த்து பார்க்கிற போது இவருடைய அந்த எழுத்தின் வன்மையானது எப்படி காலம் கடந்து தாண்டி சென்று
புதிய கோட்பாடுகளை வெளிப்படையாக அப்பட்டமாக இல்லாமல் உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கிறது என்று இன்றைக்கு நான் ஒரு கண் மருத்துவமனையில இருக்கிற பொழுது அந்த சிந்தனைகள் எல்லாம் எனக்கு வந்தது. அதனாலதான் நாம அடிக்கடி நான் வியந்து சொல்வது உண்டு, அரிதொரும் அறியாமை கண்டற்றால் அப்படிங்கிறது. அதுதான் ப்ளஷர் ஆஃப் த டெக்ஸ்ட் அப்படின்னு பின்னாலே வரக்கூடிய திருக்குறளே சொல்கின்றார். அந்த மாதிரியான ஒரு தன்மையானது தமிழவனுடைய படைப்புகளை படிக்கிற பொழுதும் அல்லது உரையை ஆற்றுகிற பொழுதும் அல்லது ஆய்வு செய்கிற பொழுதும் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தது. செவேரியார் கல்லூரியில் இருந்து ஒரு மாணவர் வந்திருந்தார், மகேந்திரன் என்று சொல்லக்கூடியவர். ஏற்கனவே குமார செல்வாவினுடைய ஒரு ஆய்வு மாணவி தமிழவனுடைய படைப்புகளை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள். இவரும் இப்பொழுது ஆய்வு செய்திருக்கிறார். இப்படி கல்வி புலத்திலே இருக்கக்கூடிய சிந்தனை மரபுகளை சற்று புரட்டி போட்டு ஒரு புதிய நோக்கிலே செல்லக்கூடிய ஒரு தன்மையை தமிழவனுடைய நாவல்கள் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றன என்பதை அவருடைய உரை மூலமாகவும் நாம் எந்த திசையிலே செல்ல வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய விதத்திலேயும் விக்னேஸ்வரனுடைய உரையானது உண்மையிலே அமைந்திருந்தது. ஒரு இன்னும் பிரகாசமான ஒரு எதிர்காலம் தமிழ் வாசிப்பு உலகத்திற்கு, இலக்கிய உலகத்திற்கு இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையும் எனக்கு அவருடைய உரை மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். மிகவும் நன்றி. இப்பொழுது தமிழவனுடைய நாவல்களும் தான் குறியிடுதலும் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலே 7 பேர் எழுத்து வடிவத்திலே தந்திருக்கக்கூடிய ஒன்றை நூலாக ஆக்கியிருந்தேன். இங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால் அடுத்த சனிக்கிழமை நமக்கு கருத்தரங்கு நடக்க போகிறது. நூலை அங்கே கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு இருந்தது. ஆனால் முந்தின சனிக்கிழமை வரைக்கும் முழுமையாக எழுத்து பிரதிகள் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் எனக்கு தட்டச்சு செய்து கொடுக்கக்கூடியவர்கள், அந்த பக்கங்களை எல்லாம் வரைமுறைப்படுத்தக்கூடியவர்கள், அவருடைய வீடுகளிலே சென்று நான் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் செலவிட்டேன். எனக்கு நல்ல உதவி பண்ணாங்க. அச்சகத்தார் பார்த்தாச்சுன்னா திங்கக்கிழமை காலையில தான் எடுத்தாங்க. வியாழக்கிழமை பகல்ல கொண்டாந்து, சார் ஊருக்கு கொண்டு போறதுக்கு கொஞ்சம் படிகளை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, அவசரமாக தயாரித்தாலும் கூட தயாரிப்பிலே தரம் குறையாத தன்மையிலே அந்த நூலை அவர்கள் கொண்டு வந்தார்கள். 80 பக்க அளவுதான், விலை 80 ரூபாய் தான். ஆனால் அந்த நூலை அங்கு வாங்கியவர்கள் பிறரிடத்து கொடுத்து அதை வாங்க வேண்டும் என்ற விருப்பமுடையவர்கள் ஒரு 60 ரூபாய் எனக்கு அனுப்பினால் போதும், என்னுடைய செலவிலேயே அவருடைய முகவரியும் தருவார்களே. ஆனால் இந்த நூலை அவர்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன் என்கின்ற ஒன்றை சொல்லி, இந்த நூலை அறிமுகப்படுத்துகிற விதமாகவும் இந்த நூலினுடைய கட்டுரைகளை விமர்சனம் பண்ணக்கூடிய விதத்திலேயும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியிலே தமிழ் பேராசிரியராக பணியாற்றக்கூடிய அருமை நண்பர் விக்டர் பாபு அவர்கள் இப்பொழுது அந்த நூலை பற்றிய ஒரு அறிமுகத்தையும் விமர்சனத்தையும் நமக்கு தருவார்கள். அவர்களை தரும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.